எக்ஸசைஸ் 1.1 சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ. இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1, 2, 1, 3. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவுக்கும் பிக்கும். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 அண்ட் பி ஈக்குவல் டு 1, -4. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு பி, ஏயோட வேல்யூ என்ன? 2, -2, 3. அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஏயோட வேல்யூ 2, -2, 3 அண்ட் பியோட வேல்யூ 1, -4. ஸோ இப்போது ஏ கிராஸ் பி, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். 2, -2, 3 இன்ட்டு b வந்து 1, -4. இப்போ இதை எப்படி சேர்த்து எழுதணும்? 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. நான் ஃபஸ்ட்டு சமக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து அப்படியே சொல்லி எழுதுகிறேன். 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. இதான் வந்து ஏ இன்ட்டு பியோட வேல்யூ. சரிங்களா? இப்போது செகண்ட் ஏ இன்ட்டு ஏ பார்க்கலாம். ஏயோட வேல்யூ என்ன? 2, -2, 3 இன்ட்டு சேம் ஏ தான், அதே வேல்யூ தான் எழுதணும். 2, -2, 3. இப்போது இந்த சேர்த்து எழுதலாமா? 2, 2, 2, -2, -2, 3, -2, 2, -2, -2, -2, 3, 3, 2, 3, -2, 3, 3. இதான் வந்து ஏ இன்ட்டு ஏயோட ஆன்சர். இப்போ இதுலேயே பி கிராஸ் ஏ பார்க்கலாம். பி இன்ட்டு ஏ, பியோட வேல்யூ 1, -4, ஏயோட வேல்யூ 2, -2, 3. ஸோ இப்போது 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. இதான் வந்து பி இன்ட்டு ஏயோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி எழுதலாம். ஏயோட வேல்யூ பி, கியூ, பியோட வேல்யூவும் சேம் பி, கியூ. ரொம்ப ஈஸி சம் இது. ஸோ இப்போ சேர்த்து எழுதலாம். பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. இதான் வந்து ஏ இன்ட்டு பியோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ பி, கியூ, இன்ட்டு அதே ஏயோட வேல்யூ எழுதிக்கலாம். பி, கியூ. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. இப்போ பாருங்களேன், ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் ஏயோட ஆன்சரும் சேமாக தான் இருக்குது. ஏன்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சேம், அதனால். நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ, பியோட வேல்யூ பி, கியூ, ஏயோட வேல்யூ பி, கியூ. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. இதான் வந்து பி இன்ட்டு ஏயோட வேல்யூ. இப்போ மூணுத்தோட ஆன்சரும் பாருங்கள் சேமாக தான் இருக்குது. ஏன்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சேம், அதனால். இப்போ தேர்ட் டிவிஷன்.
a equal to m comma n, b equal to empty set. இப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா empty set. இது இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம். empty set இல்லைன்னா null setனு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து எந்த வேல்யூமே வந்து இருக்காது. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a இன்ட்டு b. ஏயோட வேல்யூ என்ன? m கமா n. பியோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல, எம்டி செட். அதை வந்து எழுதிக்கலாம். எம்டி செட்னா அது உள்ள எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அது உள்ள எதனா வேல்யூ இருந்தால் தான் வந்து சேர்த்து எழுத முடியும். அதில் எந்த வேல்யூவுமே இல்லை, எந்த எதுவுமே கொடுக்காதனால நம்மளால் எதுவுமே எழுத முடியாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து எம்டி செட் தான். எந்த ஆன்சரும் எந்த வேல்யூவும் அது உள்ளே இல்லைன்னா நம்ம அந்த எம்டி செட்டை அப்படியே தான் எழுத முடியும். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் a இன்ட்டு a, m கமா n இன்ட்டு m கமா n. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். m கமா m, m கமா n, n கமா m, n கமா n. இதான் இதோட a இன்ட்டு ஏயோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு b இன்ட்டு a எழுதிக்கலாமா? b என்னது? நமக்கு ஏற்கனவே தெரியும், எம்டி செட். இன்ட்டு ஏயோட வேல்யூ m இன்ட்டு n. ஸோ a கிராஸ் பியில் சொன்ன மாதிரியே தான், a இன்ட்டு பியில் சொன்ன மாதிரியே தான் எம்டி செட் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் சேர்த்து எழுத முடியாது. b இன்ட்டு ஏயோட ஆன்சரும் வந்து அதே எம்டி செட் தான் வந்து எழுதிக்கணும். இதுதான் வந்து b இன்ட்டு ஏயோட ஆன்சர். இப்போ இந்த சம்ஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.